அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக விசிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடரும் இழுபறி. 12 தொகுதிகளை கேட்கும் திருமாவளவன் 6 தொகுதியிலேயே நிற்கும் திமுக. திமுக கூட்டணியில் அதிகப்படியான கட்சிகள் இருக்கிறது. சுமார் 26 கட்சிகள் இருக்கிறது. அவர்கள் அனைவர்களுக்கும் தொகுதியை ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் பல கட்சிகளுக்கு குறைவான தொகுதிகளைத்தான் ஒதுக்கி கொடுத்து இருக்கிறோம். நீங்கள் உங்கள் கட்சிக்கு அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறீர்கள், அது நியாயம்தான். உங்களுக்கு 10 தொகுதிகளை கூட கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் தற்போதைய சூழ்நிலை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எனவே இந்த தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் தொகுதிகளை குறைக்கவில்லை. அதே சமயத்தில் கடந்த தேர்தலில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அதே 6 தொகுதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை என திமுக தேர்தல் பணிக்குழு கூறியிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் திருமாவளவன் அவர்களோ எங்களுக்கு 12 தொகுதிகள் வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. 2 எம்பிக்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள், 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் 6 தொகுதிகளை ஒதுக்கி இருந்தீர்கள், அதில் 4 வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது வளரக்கூடிய வாக்கு பலம் உள்ள கட்சியான எங்களுக்கு வெறும் 6 தொகுதி என்பதை ஏற்க முடியாது. இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என்று திமுகவின் முக்கிய தலைவர்களுக்கு திருமாவளவன் அறிவுறுத்தி இருந்ததாக சொல்லப்பட்டது. அதே சமயத்தில் தேர்தல் பணிக்குழுவோ நாங்கள் முதலமைச்சரிடம் கேட்டுவிட்டு பதிலளிக்கிறோம் என்று கூறியிருந்தார்கள். 3வது கட்ட பேச்சுவார்த்தை நேற்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அப்பொழுதும் அதே நிலையில்தான் திமுக இருந்ததாக சொல்லப்பட்டது. நீண்ட இழுபறிக்கு பின்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இல்லமான ஆழ்வார்பேட்டைக்கு திருமாவளவன் அவரது குழுவோடு சென்றிருந்தார். அப்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்பட்டது. அதில் திருமாவளவன் அவர்கள் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டார். இறுதிக்கட்டத்தில் 8 தொகுதிகள் என்றாலும் பரவாயில்லை என்ற மனநிலையில் இருந்தார். 8 தொகுதிகளை ஒதுக்குவதாக இருந்தால் புதுச்சேரியில் 2 தொகுதிகள் வேண்டும் என அவர் கேட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் திமுக தரப்பு இறுதியாக 7+1, அதாவது தமிழகத்தில் 7 தொகுதிகள், புதுச்சேரியில் 1 தொகுதி என கூறியதாக சொல்லப்பட்டது. அதற்கு விசிக தரப்பு ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை முழுமை பெறாமல் இரு கட்சி தலைவர்களும் கையொப்பம் இட்டு விட்டார்கள். தேர்தல் கூட்டணி உறுதியாகிவிட்டது. அதே சமயத்தில் எத்தனை தொகுதிகள், அவை எவை என்பது இதுவரையிலும் நமக்கு தெரியவில்லை. மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நிறைவு பெற்றதாக ஒரு சிலர் கூறினாலும் கூட இன்றளவும் திமுக மற்றும் விசிக இடையேயான தொகுதி பங்கீடு நிறைவு பெறவில்லை என்றுதான் விவரம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக விசிகவின் முக்கிய தலைவரை செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். அதாவது விசிக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டு வருகிறது. இறுதியாக 8+2 என்ற கட்டத்திலேயே அவர்கள் இருந்து வருகிறார்கள். ஆனால் திமுக தலைமை 8 ஒதுக்குவதற்கு இன்றளவும் பிடிகொடுக்கவில்லை. 7+1, அதாவது தமிழகத்தில் 7 தொகுதிகள், புதுச்சேரியில் 1 தொகுதி என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. புதியதாக வந்த தேமுதிகவிற்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள், ராஜ்சபா சீட் என ஒதுக்குகிறார்கள். மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த தேர்தலை விட 3 தொகுதிகளை அதிகமாக ஒதுக்கி இருக்கிறார்கள். தமிழகத்தில் வாக்கு வங்கி பலமுள்ள கட்சி விசிக. மேலும் வட தமிழகத்தில் திமுக பெறக்கூடிய 4 வாக்குகளில் 1 வாக்கு எங்களுடைய வாக்கு. தமிழகம் முழுவதும் கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி. இப்படிப்பட்ட பெரிய கட்சியால் தான் திமுகவிற்கு தொடர்ந்து வாக்கு பலம் அதிகரித்து வருகிறது. இதற்கு காரணமே விசிக தான். இவை அனைத்தும் திமுகவிற்கு தெரியும். அதே சமயத்தில் எங்களை குறைத்து மதிப்பிடுவதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை வழங்கியே ஆக வேண்டும் என விசிக தரப்பு கேட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இதுவரையிலும் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையொப்பமிடவில்லை. திமுக தரப்பு 3 முறை அழைத்தும் கூட இதுவரையிலும் அவர்கள் செல்லவில்லை. காரணம், திமுக தரப்பு அவர்களுக்கு 5 தொகுதிகள் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ 6 என்பதில் உறுதியாக இருக்கிறது. இதனால் கூட்டணி பேரம் முடியவில்லை. இதேபோன்று தாவேகா தலைவர் நான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டேன் என அறிவித்திருந்தார். நேற்று அப்படி நான் கூறவே இல்லை. இன்றளவும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன். நாங்கள் கேட்ட கோரிக்கைகளை திமுக இன்றளவும் பரிசீலித்து வருகிறது. அவர்கள்தான் முடிவை அறிவிக்க வேண்டும் என யூ டர்ன் அடித்துள்ளார். திமுக கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பம் நீடித்து வருகிறது. நன்றி.